கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பேச போற தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, தேவனுடைய ராஜ்யத்திலே, அதாவது பரலோகத்திலே யார் யாரெல்லாம் பிரவேசிக்க போகிறீர்கள் என்று கேட்போமானால் அனைவரும் நாங்களும் இருக்க வேண்டும், நாங்களும் கேட்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்பது ஒவ்வொருவருக்கும் விருப்பமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுவே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பமும் கூட. ஆமென். அதற்காகவே அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார், பலியானார், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்படிப்பட்ட ஜனமாக தெரிந்தெடுத்தார்? அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்தார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆமென். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 19வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சத்தின் கிரியைகள், அதாவது நாம் செய்யக்கூடியதான காரியங்கள் தான் கிரியைகள். அமேன், ஹல்லேலூயா. அது வெளி அரங்கமாய் இருக்கின்றன. அமேன், ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்டதானதா இருக்கிறதாம்? விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் பார்த்தோமானால் இது ஒரு அசுத்தமான காரியங்களை குறிக்கிறது. அமேன். நாம் அசுத்தமானவர்கள் அல்ல, ஆனாலும் இந்த உலகம் கடைசி காலங்களிலே நம் கண்களிலே அசுத்தமானவைகளை காண்பிக்கின்றன. அமேன். வீதிகளிலும் சந்திகளிலும் தெருக்களிலும் நம்முடைய செல்போன்களிலும் அசுத்தங்கள் காணப்படுகின்றன. அவைகளுக்கு விட்டு விலகுவதே தேவனுக்கு பிரியமான காரியம். அதைத்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இவையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து 20வது வசனத்தை பாருங்க. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 20வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? விக்கிரக ஆராதனையாம். ஆமென். ஒரு சிலையை வணங்குவது மாத்திரம் விக்கிரக ஆராதனை அல்ல. தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் யாவும் தேவனுக்கு முன்பாக ஒரு விக்கிரக ஆராதனையாக அது காணப்படுகின்றது. ஆமென். எனக்கு அன்பான ஜனமே, அப்படிப்பட்டதான காரியங்களை விட்டு விடுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று நம் மனசாட்சிக்கு உறுத்துமானால், அது நமக்கே தெரியுமானால் அந்த காரியத்தை விட்டு விடுங்கள். அதை ஒரு விக்கிரக ஆராதனையாக நீங்கள் பிடித்து கொள்ளாமல் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பில்லி சூனியம், அதாவது பில்லி சூனியம் என்றால் என்ன? பிறரை வாழ விடக்கூடாது என்பதற்காக செய்கின்ற ஒரு அசுத்தமான காரியம்தான் பில்லி சூனியம். பகைகள், ஆமென், ஹல்லேலூயா. பகைகள் நமக்குள்ளே காணப்படக்கூடாதாம். விரோதங்களும் நமக்குள்ளே இருக்கக்கூடாதாம். வைராக்கியங்களும் கோபங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் நமக்குள்ளே இருக்கக்கூடாதாம். ஆமென், ஹல்லேலூயா. மார்க்க பேதங்கள் என்றால் என்ன? ஒரு வீட்டுக்குள்ளே மார்க்க பேதங்கள், நீ இந்த வழி, நான் இந்த வழி, நீ இதை தொழுது கொள், நான் இதை தொழுது கொள்கிறேன் என்று நமக்குள்ளே பேதங்கள் காணப்படக்கூடாது. மார்க்க பேதங்கள் காணப்படக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே அது காணப்படக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. 21வது வசனத்திலே பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, இந்த 21வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொறாமைகள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ளே பொறாமைகள் அதிகமாக காணப்படுகிறதை நான் காண்கின்றேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய விஷயத்திலே வளர்ந்தார்கள் ஆனாலும், தேவனுக்குரிய காரியங்களே அவர்கள் பெரியவர்கள் ஆனாலும், என்ன விடவா, அவளை விடவா என பேசிக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான காரியங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் மாறினாலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்கிறார்கள். ஆமென். இப்படிப்பட்டதான பொறாமையோ எலும்பு
குருக்கி நோய் என வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்டதான பொறாமை என்ற நோயை உங்களுக்குள்ளே கொண்டு வராதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது அழகல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்காது. ஆமென். கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, அப்படிப்பட்டதான காரியத்தை விட்டு விடுகின்றவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். எப்படி விட்டு விடுவது? எப்படி விலகி போவது? ஆமென். ஹல்லேலூயா. அது நம்மளாலே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். தேவனை அதிகமாக நாம் பிடித்து கொள்ளும் பொழுதுதான் அப்படிப்பட்டதான தீங்கான காரியங்களை விட்டு நாம் விலக முடியும், நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது? தேவனுடைய வசனத்தை அதிகமாய் நினைத்து கொண்டிருங்கள், துதித்து கொண்டிருங்கள், தோத்தரித்து கொண்டே இருங்கள், தேவனை பாடிக்கொண்டிருங்கள், தேவனுடைய பாடல்களை அதிகமாக கேட்டு பாடிக்கொண்டிருங்கள், அவரை துதித்து கொண்டிருங்கள், அவருடைய வேதத்தை தியானித்துக் கொண்டிருங்கள், அவருடைய வசனங்களை, ஆவிக்குரிய வசனங்களை, தேவனுடைய வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் பிடித்து கொள்ள கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி நாம் நடக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுவே தேவனுக்கு பிரியமானது. அப்படி நாம் செய்வோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். அப்படி மாறும் பொழுது அவரோடு கூட இருக்கின்ற ஸ்லாக்கியத்தை பெற்று விடுவோம். பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட நாம் சுதந்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்திலே காணப்படுகின்றதான களியாட்டுக்களை விரும்பக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத களியாட்டுக்களை விரும்பக்கூடாதாம். ஆமென். கோபங்கள், சண்டைகள், மார்க்கபேதங்கள், கொலைகள், வெறிகள் நம்மிடையே காணப்படக்கூடாது. பகைகள், பிரிவினைகள் காணப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவைகள் மாத்திரமல்ல, அசுத்தங்களும் நம்மிலே காணப்படக்கூடாது. இச்சைகளையும் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. இவற்றையெல்லாம் நாம் வென்றுவிட வேண்டுமானால், இவற்றையெல்லாம் ஜெயிக்க வேண்டுமானால் தேவனையே நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவரையே துதித்து கொண்டிருக்க வேண்டும், வேதத்தையே நேசிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் உள்ள வசனங்களை படித்து கொண்டும் தியானித்து கொண்டும் துதித்து கொண்டும் ஸ்தோத்தரித்து கொண்டும் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த பாவங்களுக்கு நாம் விலகி காணப்படுவோம். அப்படி காணப்படும் பொழுது பரிசுத்தமான பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய் நாம் அவரை பற்றி கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். அப்படியானால் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆவிக்குரிய பட்டயமாகிய வேதத்தை எடுத்து கொள்ளுங்கள். பட்டயம் என்பது கத்தி. அப்படிப்பட்டதான வேதம்தான் நம்முடைய பட்டயம், வேதம்தான் நம்முடைய கத்தி. அதை எடுத்து நாம் சாத்தானை வெட்டி ஜெயிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இல்லை என்றால் சாத்தானின் வலையில் விழுந்து விட்டோமானால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க கூடாத பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். ஜாக்கிரதையாய் இருங்கள். இது கடைசி காலம். ஆமென். தேவனுடைய வருகையின் காலம். எனவேதான் அசுத்தங்கள் நாட்டிலே உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென். காம விகாரங்கள், அசுத்தங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. ஆமென். அவைகளெல்லாம் விட்டு விலகி ஓடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவற்றை விட்டு விலகி ஓட வேண்டுமானால் தேவனுடைய பட்டயமாகிய வேதத்தை நாம் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமே நம்மளை பாதுகாக்கின்ற ஒரு பட்டயமாக இருக்கும். எனக்கு அன்பான ஜனங்களே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.